நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பல்வேறு காரணங்களால் கடந்த 12 மணி நேரத்தில் இண்டிகோவின் 65 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் விமானங்கள் ரத்து காரணமாகவும் மாற்று ஏற்பாடு செய்யப்படாததாலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். முதல் நாள் புக் பண்ண அது கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரீஷெடியூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்தாங்க. அந்த டேட்டில் உண்டானது இன்னைக்கு காலம்பரம் 9:30 போனது. 9:30 வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்புற முடிய 9:30 தான் இருந்தது. இங்கே வந்து கேட்டாக்க இங்கே வந்து ஈவன் செக்இன் உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக போர்டிங் பாஸ்லாம் காமிச்ச போது அங்கே செக்யூரிட்டி சொல்கிறாங்க இது கேன்சல்டு. ஒரு ஏர்லியர் 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னால் கூட இன்டிமேட் பண்ணுறது இல்லை. ஒன்லி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் தான் எங்களுக்கு தெரியும். 9:30 ஃப்ளைட்டுக்கு எங்களுக்கு 7:30க்கு அப்புறம் 7:40க்கு தான் தெரியும் த ஃப்ளைட் இஸ் கேன்சல்ட் அப்படின்னு. நத்திங். அவங்க சொல்கிறது ஒரு ஃப்ளைட்டும் அரேஞ்ச் ஆகிறதில்ல. அப்படி தான் ஆச்சு. மொதல் ஃப்ளைட்டு எனக்கு வந்து கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் கொடுத்தாங்க. அது இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. வெரி 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 பேட். They are not friendly. Some of them don't have the knowledge also. So it is very difficult. It's totally cheating. எனக்கு காஸ்ட் 11,000 rupees இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். அது லாஸ் ஆச்சு. லாஸ் எல்லாம் ஃபுல் ரீஃபண்ட் 4-5 நாளைக்கு அப்புறம் கொடுப்பாங்களாம். முடியாது. நான் 2 நாள் கழிச்சு ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கேன். வேறு வழி இல்லை. இவங்களை நம்பி இருந்தால் ஒன்றும் நடக்காது. என்னோட வயசான 93 வயசு அம்மா டெல்லியில் இருக்காங்க. அவங்கள தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு நாளைக்குன்னு வரத்துக்காக. பல்வேறு காரணங்களால் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். மொத்தம் 65 விமானங்கள் ரத்தாகி இருக்கின்றன. என்ன காரணம் சொல்லப்படுகிறது? பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இது பற்றிய முழு விவரம் என்ன? அகிலா, வணக்கம். இங்கு சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை இண்டிகோ விமானங்கள் செயல்படக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் நேற்று இரவு முதலாகவே எந்த இண்டிகோ விமானமும் செயல்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமானத்திற்காக பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. அதன் காரணமாகவே மக்கள் அதிகப்படியாக இங்கு கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தற்பொழுது வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் வரக்கூடிய 2 நாட்களும் கூட எந்த விமானங்களும் சேவை செய்யப்படவில்லை என்றும் ஒரு சில விமானங்களை தவிர மற்ற எந்த விமானங்களும் இயக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விமானத்தில் பயணம் செய்வதற்கு பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவிற்கு பயணிகள் இந்த பகுதிகளில் எந்த பதிலும் தெரியாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. பல்வேறு காரணங்களுக்காக சென்னையிலிருந்து பல ஊர்களுக்கு பயணம் செய்வதற்காக இந்த இண்டிகோ விமானத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விமான நிலைய பிரச்சனை இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு முதலாகவே பலரும் தங்கள் விமானத்திற்கான நேரத்திற்காக முன்னதாகவே இங்கு வந்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. விமானம் தாமதமாகி இருக்கிறது, வானிலை சரியில்லை உள்ளிட்ட பல காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நேற்று இரவு முதலாக பலரும் விமான நிலைய வளாகத்திற்குள்ளாகவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள் என பல மக்கள் இங்கு காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இண்டிகோ விமானத்தை பொறுத்தவரை பல்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்யப்படுகிறது. குறிப்பாக டெல்லி, மும்பை, அகமதாபாத், ஜெய்ப்பூர், அந்தமான், ஹைதராபாத், கவுஹாத்தி, பெங்களூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த விமானங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இண்டிகோ நிர்வாகம் தரப்பிலிருந்து பயணிகளுக்கு எந்தவித அறிவிப்பும் முன்னதாகவே கொடுக்கப்படவில்லை என்றும் சற்று நேரத்திற்கு முன்புதான் மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறது, அதாவது மாற்று நேரத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது அல்லது ரத்து செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பயணிகளுக்கு எந்த விதமான முன் அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. தற்பொழுது வரை 7 நாட்களுக்கு பிறகு பணம் திரும்பி கொடுக்கப்படும் என்றும் தற்பொழுது வேறு விமானத்தை ஏற்பாடு செய்ய முடியாது என்றும் மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது என பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.